This is நீங்கள் கேட்டவை from Team English மொழி. You ask, we answer. Only then did I comprehend. இந்த ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்கே, இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. Only then I comprehended the whole situation. அதுக்கப்புறம் தான் நிலைமை முழுசாக எனக்கு புரிஞ்சுது. இப்படி தான் நம்ம எழுதுவோம். ஆனால் only then did I comprehend the whole situation. இப்படி எழுதுனா அதுக்கு என்ன அர்த்தம்? Look at these sentences. Kyle saw the bird. கயல் பறவையை பார்த்தாள். Then Kyle saw the bird. அப்புறம் கயல் பறவையை பார்த்தாள். Only then did Kyle see the bird. அப்புறம்தான் கயல் பறவையை பார்த்தாள். மூணாவது சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம did see அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ரெண்டு சென்டென்சஸ்லேயும் saw தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம did see அப்படின்னு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்புறம்தான் அவள் பார்க்கவே செஞ்சா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அழுத்தத்தையும் கொடுக்குற மாதிரியான ஒரு அர்த்தம் வர்றதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். He starts reading in the morning. அவன் காலையில் படிக்க தொடங்குவான். Then he starts reading in the morning. பின்னர் இல்லைனா அப்புறம் அவன் காலையில் படிக்க தொடங்குவான். Only then does he start reading in the morning. Only then இதுக்கு அப்புறம்தான் அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற வேர்பை does start அப்படின்னு பிரித்து only then does he start reading in the morning அப்படின்னு எழுதுவோம். He can drive the car. அவனால் கார் ஓட்ட முடியும். Then he can drive the car. ஒருவேளை லைசன்ஸ் வாங்கினப்புறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் அவன் கார் ஓட்ட முடியும். Only then can he drive the car. லைசன்ஸ் வாங்கினா அப்புறம் தான் அவன் கார் ஓட்ட முடியும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா he can இருக்கும். தேர்ட் சென்டென்ஸ் only then அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது நம்ம can he அப்படிங்கிற ஆர்டர் தான் யூஸ் பண்ணுவோம். The machine will work. இயந்திரம் வேலை செய்யும். Then the machine will work. அதுக்கப்புறம் இயந்திரம் வேலை செய்யும். Only then will the machine work. அப்புறம்தான் இயந்திரம் வேலை செய்யும். இதையும் நல்லா ஒப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 சென்டென்சஸ் பாருங்க, the machine will இருக்கும், அந்த ஆர்டரில் தான் இருக்கும் வேர்ட்ஸ். ஆனால் தேர்ட் சென்டென்ஸ் only then யூஸ் பண்ணும்போது will the machine அப்படின்னு ஆர்டர் மாறிடும். only then இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆர்டர் எப்படி இருக்கும்னா, நம்ம கேள்வி கேட்கும்போது ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் ஆர்டர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், அது ஒரு question. did Kyle see the bird? அதே மாதிரி தான் only then இருக்கும். only then did Kyle see the bird. ஆனால் நடுவில் உள்ளது ஒரு நார்மல் சென்டென்ஸ். Kyle did not see the bird. இதில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் வந்து Kyle, வேர்ப் வந்து did see or did not see. ஓகே, ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா did அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் ஃபர்ஸ்ட் வருது. அதே மாதிரி தான் only then அப்படிங்கிறதுலையும். ஆனால் நார்மல் சென்டென்ஸில் நடுவில் உள்ள சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா Kyle தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ இந்த ஆர்டர் தான் வந்து மாறும். இந்த எக்ஸாம்பிள்லேயும் சப்ஜெக்ட் வேர்ப் ஆர்டர் நல்லா பாருங்கள். சப்ஜெக்ட் வந்து he, வேர்ப் வந்து ஸ்டார்ட்ஸ் இல்லைன்னா does start இல்லையா. ஸோ when does he start reading question. அதே மாதிரி only then does he start reading. இது நம்ம only then structure. நார்மல் சென்டென்ஸ் he starts reading. he தான் ஃபர்ஸ்ட் வரும். இந்த எக்ஸாம்பிளில் சப்ஜெக்ட் he, வேர்ப் வந்து can drive. ஸோ questionலேயும் only thenலேயும் என்ன வரும், can he வரும். நடுவில் உள்ள சென்டென்ஸில் he can வரும். When can he drive the car? He can drive now. Only then can he drive the car. In the example, subject he, verb will drive. So question, when will the machine work? Only then will the machine work. Normal sentence, the machine will work after a few minutes. So ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் poetic. கொஞ்சம் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். இட் இஸ் ஃபார்மல் கான்டெக்ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேச்சு வழக்கிலலாம் இது நம்ம ரொம்ப பயன்படுத்தவே மாட்டோம். இட் ஹெல்ப்ஸ் எம்ஃபசைஸ் தி ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதாவது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அந்த சென்டென்ஸை ஒரு அழுத்தமாக சொல்கிறதுக்காக உபயோகப்படுது. only then மாதிரியே நிறைய இன்வர்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நான் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே போட்டிருக்கேன். I've never seen such a beautiful sight. இது நார்மல் சென்டென்ஸ். never have I seen such a beautiful sight. இது பொயட்டிக்காக இருக்குது, ஃபார்மலாக இருக்குது, ஒரு அழுத்தமாக சொல்லுது. இந்த மாதிரி ஒரு காட்சி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது, seldom do they visit their hometown. அவங்க ஊருக்கு ரொம்ப போகவே மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் போவாங்க, ரேராக போவாங்க. they seldom visit their hometown. இது நார்மல் சென்டென்ஸ். அதை நம்ம
சப்ஜெக்ட் verb ஆர்டர் மாற்றி seldom do they visit their hometown அப்படின்னு சொல்லும்போது அழுத்தமாக சொல்கிற ஒரு மீனிங் கொடுக்குது. ஒரு ஷார்ட் குவிஸ். The bell will go in a few minutes. He can begin the test. இங்கே he can begin the test only then யூஸ் பண்ணி ரீரைட் பண்ண முடியுமா? அப்படி ரீரைட் பண்ணுற சென்டென்ஸை நீங்கள் காமெண்ட்ஸில் எழுதுங்க. That's all for now. I'll meet you in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.